ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பிஎல்எஃப்எஃப். ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேக் குக் ஒன் ஷார்ட் நேம் மை டெவில் சீனியர் பட் இன்சைட் சைல்டு. ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஒரு யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி ஒரு சந்த மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நின்றுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு. டேய், எனக்கு சீக்கிரமாக சிகரெட் கொடுங்கடா, எனக்கு வேணும் அப்படின்றாரு. உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. ஏன் இவ்வளோ நாளாக ஏன் காசில் தான் இது பண்ணிகிட்டு இருந்தீங்க? நான் அதுக்கு சொல்லலைடா, இப்போது என்கிட்ட இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒன்று தான் இருக்குது. நான் வேணால் ஒரு டாஸ்க் வைக்கிறேன், அதில் நீ வின் பண்ணிட்டீன்னா நான் உனக்கு கொடுக்குறேன். அப்படிப்பட்ட ஒன்று எனக்கு தேவை கிடையாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பக்கத்தில் இருக்க ஒருத்தன் என்னமோ சொன்னான். எதுக்குமே பயப்பட மாட்டான், அவன் ரொம்பவே தைரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்ன பயந்துட்டு ஓடுறான்? திரும்பி பார்த்து முறைச்சிட்டு, நான் பயந்துட்டு போனேன்னு உனக்கு தெரியுமா? உன் வேலை எதுவோ அதை பாரு, நான் உன்கிட்ட பேச வரல, என் ஃப்ரெண்டு கிட்ட பேச வந்திருக்கேன், சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ பயந்துட்ட அதனால தானே போகிற. நான் ஒன்றும் பயப்படலாம் இல்லை. சரி, என்ன டாஸ்க்கோ அதை சொல்லுங்க அப்படின்றாரு. எனக்கு ஒரு பொண்ணை ரொம்பவே பிடிக்கும், அந்த பொண்ணை என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதனால அவளை பழி வாங்கணும். ஸோ நீ என்ன பண்ணுற, அவளை லவ் பண்ணுற மாதிரி போயிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணும். அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா அந்த இடத்துல நீ பிரேக்கப் பண்ணுற. அப்படி பண்ணலைன்னு வச்சுக்கவேன், நீ அவளை பயமுறுத்தி வைக்கணும், அதுதான் உன் டாஸ்க் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க, எனக்கு இந்த மாதிரி வேலை சுத்தமாக பிடிக்காது, நீங்களும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்படியா, அப்போ நீ உண்மையாலுமே பயந்துட்ட, அதனால தானே. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு ரொம்பவே பணக்கார பொண்ணு அப்படின்றாரு. இருந்தால் எனக்கு என்ன, என்னை விட பணக்கார பொண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. உன் அளவுக்கெல்லாம் இல்லை, இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்பவே ஓவராக பண்ணுச்சு, இன்னும் சொல்லப்போனால் என் ஃப்ரெண்டை ரொம்பவே அசிங்கப்படுத்திடுச்சு அப்படின்றாரு. ஓ, அப்போ அதனால் என்ன பழி வாங்க சொல்கிறீங்களா அப்படின்றாரு. ஆமாம், வேறு வழியும் இல்லை, நீ பண்ணு, அப்போல்லாம் இல்லைன்னா நீ பயந்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வம்பிழுத்துட்ருக்கானுங்க. என்னால் முடியும், நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கிறாரே. கரெக்டாக அந்த இடத்துல அந்த பொண்ணு நடந்து போயிட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலான்னு போகிறாரு. அப்போ கரெக்டாக இந்த சைடு ஒரு பையன் நடந்து போயிட்டுருக்கான். இது என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு அந்த பையன்கிட்ட போயிட்டுருக்காரு. ஹே அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. அப்போது டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, ஐயோ நான் வந்த வேலையை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். இவனுங்க பார்க்கவே ரவுடி பையன் மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மேலே ஒரு க்ரஷ் இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுது. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக உனக்கும் எனக்கும் பிரேக்கப் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு பார்க்குது, இப்போ தானே வந்து லவ்வை சொன்னேன், அதுக்குள்ளே பிரேக்கப்னு சொல்கிறேன், உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுவா, ஹே நீங்கள் சொன்ன டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அப்புறம் என்கிட்ட ஆல்ரெடி சிகரெட் இருக்குது, அப்புறம் உனக்கும் எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமும் போகிறாரு. ஆக்சுவலி நம்ம வியோட ஃப்ரெண்டு ஒரு ரவுடி கேங் கூட இருந்திருப்பார். கால் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப்பு, இப்படி வந்து பண்ணுடா, இல்லைனா என்னை இவனுங்க அடிச்சே கொண்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வர வச்சுருப்பாரு. இங்கே வந்து பார்த்தா இப்படி நடந்திருக்கும். ஸோ இன்னும் கோவம் வருது. ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாரு அவனுங்க கூட நிறுத்த சொல்லி, பட் இருந்தும் அவன் போய் பேசுகிறனால இன்னும் கோவம் வந்து அப்படியே போயிருப்பாரு. அந்த பையன் பின்னாடியே வீன்னு சொல்லி கத்திக்கிட்டு வரான். நம்ம பாட்டு கோவம் முன்னாடி போயிட்டுருக்காரு. இதை நம்ம ஜேகே நோட் பண்ணுறாங்க. என்னாச்சு இவனுக்கு, ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி பிரேக்கப்னு சொல்லிட்டு வந்தான், இப்போ ஒரு பையன் பின்னாடி அலைஞ்சிட்ருக்கான். இவனுக்கு வேறு வேலையே இல்லை போல், இவன்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ முன்னாடி போகிற ஜேகேவை கூப்பிடுறாரு. எங்கே பாரு நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜேகே வேறு யாரையா தான் கூப்பிட்டுட்டு இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. டேய் ஒன்றை தான், ஒயிட் டிஷர்ட் நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஒயிட் டிஷர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நம்மளில் வேறு எதாவது இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது, ஒயிட் அண்ட் ப்ளூ ஹுட்டி போட்ட பையனே ஒன்றை தான் நில்லு அப்படின்றாரு. என்னவா இவன் கூப்பிடுறான், என்ன இது கூப்பிடுறான், ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடக்கிறாரு. பின்னாடி ஒரு ஃப்ரெண்டு வரதை பார்த்துட்டு, இனிமேல் என் மூஞ்சில் முடிக்காத, என் பின்னாடி வந்தா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. முன்னாடி போகிற ஜேகேவை வேகமாக போய் பிடிக்கிறாரு. உனக்கு அறிவு இல்லையா, எதுக்கு என்னை வந்து தொடுற, என் கையை விடு அப்படின்றாரு. நீ ஒன்றும் அவ்வளோ வருத்தலாம் இல்லை, உன்கிட்ட நான் லைட்டர் இருக்கான்னு கேட்க வந்தேன் அப்படின்றாரு. உன்கிட்ட லைட்டர் கூட இருக்காது, அது என்கிட்ட இருந்துச்சு, பட் தீர்ந்து போச்சு அதான் அப்படின்றாரு. என்கிட்டலாம் லைட்டர் கிடையாது, உன்ன மாதிரி பழக்கலாம் எனக்கு இல்லை. சரிப்பா விடு, நான் ரொம்பவே கெட்டவன் தான், நீ ரொம்ப நல்லவன் தான், உனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு போ, எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்றாரு. அப்போது வியோட ஃப்ரெண்டு இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டர் கொடுக்குறாங்க. லைட்டர் எடுத்துகிட்டு பற்ற வச்சுட்டு இந்தா தூக்கி போட்டுடுறாரு.
அப்போ ஜேகே பக்கத்தில் போகிறாரு. ச்சே, இதை வச்சுக்கிட்டு ஏன்டா ஏன் பக்கத்தில் அவளை ஒழுங்காக ஓடிப்போ அப்படின்றாரு. ஓ, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ நியூ அட்மிஷனா, அதான் என்னை பற்றி உனக்கு தெரில, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்பவே கெட்ட பையன்னு. நீ எதை வச்சு அப்படி சொல்கிற? அதான் உன் கையிலேயே ஒன்று காட்டி கொடுக்குதே. அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டவே திட்டிகிட்டு வந்த, அப்புறம் ஒரு பொண்ணை போய் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவளை போய் பிரேக்கப் அப்பவே சொல்கிற. உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இருக்கா இல்லையா? என்னடா இப்படி பண்ணுறானின்னு பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துகிற, அப்புறம் நீ கெட்டவன் தானே அப்படின்றாரு. ஓ, அப்போ சாரு இது வரைக்கும் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேனோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாரு. நான் ஒன்று நோட் பண்ணலையே, நான் போகிற வழியில் இதெல்லாம் நடந்துச்சு அதான் பார்த்தேன். ஏன், நீ ரொம்பவே இன்னசென்ட், நல்ல பையனா அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிருக்க வேண்டியதானே, அப்படி இல்லைனா நீ பாட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்றாரு. எனக்கு எங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, பட் நீ நடந்துக்கிட்டது சுத்தமாக சரியில்லை. நான் உன்கிட்ட அட்வைஸ்லாம் கேட்க வரல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதை சொல்ல தான் வந்தேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிற நீ, எந்த மீனிங்கில் சொல்கிற? எனக்கு ஆல்ரெடி பிரதர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, எனக்கு ஒன்றும் ஒன்று மாதிரி எல்லாம் தேவை கிடையாது அப்படின்றாரு. நான் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸோ பிரதரோ அந்த மீனிங்கில் சொல்லலை, நான் ஒன்றும் லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்று. சரி, உன் பேக்கை கொடு அப்படின்றாரு. ஏன் பேக்கை இதுக்கு நான் தரணும்? உனக்கு தெரியாதா, படம்லாம் பார்த்தது இல்லையா, பாய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப்னா பாய் ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அதான் நீ பேக்கை தூக்கி கஷ்டப்படுற, அதனால தான் உன் பேக்கை நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்கிறேன், கொடு அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும், நான் கஷ்டப்படலை, உன்னோட ஹெல்ப்பை எனக்கு சத்தியமாக தேவைப்படாது, ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்றாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உன் பேக்கில் இருக்க அந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணு அப்படின்றாரு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை பார்க்குறாரு. ஓப்பனில் இருக்கா. ஐயோ, இது எப்படி ஓப்பனில் இருந்துச்சு? உன் வேலெட்டை நீ கீழே விட்டுட்ட, அதை கொடுக்க தான் நான் வந்தேன் அப்படின்றாரு. என்னது, இதை கொடுக்க வந்தியா, அப்புறம் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருந்த? அதான் இந்த வேலெட்டை பார்த்தேன், உன் பேரை கூட எனக்கு தெரிஞ்சிச்சு, ஜங்குக் தானே, நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க, அப்புறம் நீ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண வந்திருக்க போல், அவனை நான் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன குரூப்புன்னு சொல்லு, நானே உன் கிளாஸில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்றாரு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது, எனக்கு போய்க்க தெரியும், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் மட்டுக்கு பேசிக்காரு. நீ நிற்கலன்னு வச்சுக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை பிடிச்சி இழுக்காரு. என் பேக்லேருந்து கையேடுறா அப்படின்றாரு. அப்போது உன் மேலே கையை வைக்கவான்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை பிடிக்கிறாரு. இப்போது சிகரெட்டை நீ இன்னும் கீழே போடலையா, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, என்னை விட்டு போ அப்படின்றாரு. அப்போது உனக்கு இது பிடிக்கலையா சொல்லு, இனிமேல் நான் அந்த பழக்கத்தை வச்சுக்க மாட்டேன். நீ ஏன்ப்பா எனக்காக மாத்துற? எனக்காக மாற்றணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, ஏன்னா நீ எனக்கு ரொம்ப க்ளோஸும் கிடையாது, உன் இஷ்டம், உன் வாழ்க்கை, நீ எப்படியோ இரு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அப்போ நான் எப்படியோ போனால் பரவாயில்ல அப்படின்னு விற்கிறாங்க. பரவாயில்ல. போயிட்டுருக்க வழியில் ஒரு பொண்ணோட பேப்பர்ஸ்லாம் அப்படியே பறக்குது. ஜேகே ஓடி போய் அதெல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. நம்ம என்ன பண்ணுற, நீ இப்போல்லாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, அதை நீ சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, நீ என்ன அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறியா, அந்த பொண்ணெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகாது, அது ஏன் கிளாஸ் தான் அப்படின்றாரு. அப்போ அந்த பொண்ணு வியை பார்த்துட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லுது, நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ யார் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ ஏன் இப்படி எல்லாத்துக்கும் மூஞ்சிலையும் அடித்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு அந்த பழக்கத்தை விடு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. தென் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்கும்போது கையிலையும் நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. இந்தா அது பொண்ணுகிட்ட போய் கொடு அப்படின்றாரு. நான் ஏன் கொடுக்கணும், நீயே போய் கொடு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. உன் கிளாஸ் தானே அப்படின்றாரு. இருந்துட்டு போகுது, என் கிளாஸ்னா நான் தான் போய் கொடுக்கணுமா, நீ தானே ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ண வந்த, நீயே போய் கொடு. இல்லை, உனக்கு தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ இதை கொடுத்தனா அந்த பொண்ணு சந்தோஷப்படும்ல அப்படின்றாரு. நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன் எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு? சரி கொடு, நானே போய் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேகே அதை வாங்கிட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஜேகே பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுது. நீ என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் இருக்கேன். ஓ, நீ என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகேவும் சொல்கிறாரு, நான் வேணா உனக்கு உங்கள் கிளாஸில் கொண்டு போய் விடவா அப்படின்றாரு. ஓகே, எனக்கும் என் கிளாஸ் தெரியாது, நீங்கள் என்னை கொண்டு போய் விடுங்க அப்படின்றாரு. வீக்கு கோவம் வருது. இவன் என்ன நான் கேட்டதுக்கு அவன் பாட்டுக்கு போனான், இப்போ இந்த பொண்ணு கேட்குது பின்னாடியே போகிறான். இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒளிஞ்சு போயிட்டுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு ஜேகே கிட்ட, நீ நல்லா படிப்ப போலையே அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் நல்லா தான் படிப்பேன், அப்புறம் உன் கூட யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, என் கூட யாரும் வரல, நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இதோ இதான் உன் கிளாஸ், நான் கிளம்புறேன், பாய், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே உள்ளே போகிறாரு. வீக்கு கோவமாக வருது. ஜேகே கிளாஸ் முன்னாடி போய் நின்றுட்டுருக்காரு. அப்போது ஜேகே கிளாஸ்க்குள்ளே சார் போகிறாங்க. போகிற வழியில் வியை பார்க்குறாங்க. என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன அதிசயமா, நீ சீக்கிரமே யூனிவர்சிட்டி வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார், சும்மா இதோ என் கசின் இங்கே தான் படிக்கிறான், அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாரு. யார் உன் கசின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ அந்த பையன்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஜேகேக்கு இன்னும் இவன் என்ன காட்டி ஏதோ பேசிகிட்டு இருக்கான் சார்கிட்ட அப்படின்னு முழிக்கிறாரு.
அப்போ சார் உள்ளே போயிட்டு, "நீ ஜேகேவா? அப்புறம் வியை பற்றி சொல்லணும். அவன் ரொம்பவே நல்ல பையன். அவனை மாதிரி நீயும் நல்லா படிப்பில்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னது? வி நல்லா படிப்பானா? ஆனால் அவன் பார்க்க ரவுடி பையன் மாதிரி இருக்கான். ஒன்றுமே தெரியாது அப்படின்ல நினைச்சேன். ஆனால் அவங்க சார் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காரு" அப்படின்றாங்க. அவன் நல்லாவே படிப்பான் சார்" அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. "கிளாஸ் ஸ்டார்ட் ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. நீ பேசிட்டு வருதுனா போப்பா" அப்படின்றாரு. "இல்லை சார் வேணாம், நான் கிளாஸ்லேயே இருக்கேன் சார், ஒரு 10 மினிட்ஸ் நான் அவன்கிட்ட பேசுகிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, அதை பற்றி வந்துட்டு கேட்டவனு சொல்லிட்டு ஜேகே வெளியே வந்துட்டு, "நீ எதுக்கடா உன்னோட கசின்னு சொன்னேன்? உனக்கு தெரியுமா? தேவையில்லாமல் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க. ஆமாம், உன்னை பார்க்கணுன்னா இதானே ஒரே வழி. நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்து பேசினா விடுவாங்களா? இல்லை இல்லை, அதான் அப்படி சொன்னேன்" அப்படின்றாரு. "முன்ன இனிமேல் இந்த மாதிரி கசின் அது இதுன்னு சொல்லிட்டு என் கிளாஸ்கிட்டேயோ இல்லை என் பின்னாடியோ சுற்றுலாட வச்சுக்காத" அப்படின்றாரு. "ஓ, நீ சொன்னால் நான் அப்படியே செய்வேன். பின்னாடி தானே சுற்றக்கூடாதுன்னு உன் கூடவே சுற்றுறேன். அப்புறம் உன் கிளாஸ் கிட்ட இல்லை, கொஞ்சம் தூரம், இல்லாட்டி உள்ளே வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி அப்படியே ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போகிறாரு. சரி, இவனுக்கு வெக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம், ஐயோ ஃபஸ்ட் டேவே லெசனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம், இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் மற்ற யூனிவர்சிட்டி மாதிரி நினச்சிக்காதீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எல்லாமே புக்கெல்லாம் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக நம்ம ப்ரொஃபஸரை அங்கே அனௌன்ஸ்மெண்ட் ரூம்லேருந்து கூப்பிடுறாங்க. இன்றைக்கி யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் டேனால எல்லா ப்ரொஃபஸர்ஸ்க்கும் முக்கியமான ஒர்க் இருக்குது. ஸோ எல்லாம் ஆளுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை பார்த்து கால் விட்டுட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாரும் ஒவ்வொரு சீனியர்ஸை கூப்பிடுறாங்க. தென் நம்ம சாருக்கு தான் வியை நல்லா தெரியுமே. வியோட கிளாஸ்க்கு போயிட்டு, "வி இருக்கானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வி இங்கே இல்லை சார், வெளியே" சொல்கிறாங்க. "சரிப்பா, உங்கள் கிளாஸில் இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஆமாம் சார், ஃப்ரீ தான்." "அப்புறம் என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா?" அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. "அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வேணா இன்றைக்கி" அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வி பின்னாடி வந்து நிற்கிறாரு. "என்ன சார் இங்கே வந்து நிற்கிறீங்க?" "ஆமாம் வி, உன்னை தேடிட்டு தான் வந்தேன். எனக்கு என் கிளாஸை பார்த்துக்கணும், அதான் அனௌன்ஸ்மெண்ட் ரூமில் பண்ணாங்க, கேட்டிருப்பீல." "ஆமாம் சார், நீங்கள் அங்கே போகிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன?" "எனக்கு என் கிளாஸை பார்த்துக்கணும், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் கிளாஸை போய் பார்த்துக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வி வாக்கு கொடுக்குறாரு. "அப்புறம் உன் கூட வேணா இன்னொருத்தனை கூப்பிட்டு போவேன்." "இல்லை சார், நானே போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு அவங்க வியோட ஃப்ரெண்டு வந்து, "நான் போகிறேன் சார்" அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் நம்ம வி கிளாஸ்க்குள்ளே போகிறாரு. வேறு எங்கே, நம்ம ஜேகேவோட கிளாஸ்க்குள்ளே உள்ளே போயிட்டு, "ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களோட சீனியர். நீங்கள் என்ன சீனியர் வின்னு கூப்பிடலாம். அப்புறம் யூனிவர்சிட்டிலாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்கள்ல. ஆனால் நம்ம யூனிவர்சிட்டியாக அப்படியே ஆப்போசிட். படிக்கணும், நல்லா படித்தாதான் நம்ம யூனிவர்சிட்டியில் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், ரொம்பவே நீங்கள் நிறைய பேர் டேலண்டடாக இருப்பீங்கன்னு தெரியும். உங்களுக்கு என்ன குரூப் பிடிச்சிருக்கோ அந்த குரூப்பில் சர்வைவ் ஆகுங்க. உங்கள் வீட்டில் சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மற்றவங்களோட ஓன் டிசிஷனில் இருக்காதீங்க, உங்களோட ஓன் டிசிஷனில் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லவுமே நிறைய பேத்துக்கு பிடிச்சிருது. ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் அம்மா அப்பா சொல்கிறது தான் கேட்கணும் அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. இவர் மட்டும்தான் உங்களோட ஓன் டிசிஷனில் இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதனால தான் பிடிச்சிருக்கும். தென் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், "அப்புறம் வி, நீங்கள் ரொம்பவே நல்லா பேசுகிறீங்க, அந்த உங்கள் ஃப்ரெண்டை பற்றி பேச சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பொண்ணு சொல்லுது. அவர் வந்துட்டு, "என்னோட பேர் ஜோன், நீங்கள் என்னை ஜூன் சீனியர்னே கூப்பிடலாம். அப்புறம் வி சொன்னது தான், அந்த மாதிரி இருங்க. நீங்கள் நல்லா படிங்க, கடைசி வரைக்கும் உங்களோட ஹோப்பை விட்டு கொடுக்காதீங்க" அப்படின்றாரு. "அப்புறம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃபன் பண்ணலாமா? ஏன்னா சார் தான் இங்கே இல்லைல்ல" அப்படின்றாரு. வி ஃபேஸை பார்க்கவும் வியும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. தென் உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அதை பண்ணுங்க, ஆனால் சைலண்ட்டாக பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப சத்தம் போட்டிங்கன்னா அவங்க மீட்டிங் ஹாலில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க பிடிச்ச வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு பையன் சாப்பிட்டுட்ருக்கான். வி பக்கத்தில் போயிட்டு, "எனக்கு கொஞ்சம் குட்றா" அப்படின்றாரு. "முடியாது, இது என்னோடது. நீங்கள் தானே உங்களுக்கு பிடிச்சத பண்ண சொன்னீங்க, அதான் அப்படி பண்ணுறேன்" அப்படின்றாரு. "ஓ, அப்போ நான் எனக்கு பிடிச்சத பண்ணுறேன்னு" சொல்லிட்டு அப்படியே பிடிங்கி சாப்பிட்டுட்ருக்காரு. ஜேகே இதை பார்த்தா கோவமாக வருது. ஜேகே சைடு போயிட்டு அப்படியே வேறு சைடு திரும்புகிறாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான், கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது வி முன்னாடி வந்துட்டு, "பரவாயில்ல, இங்கே எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சத தான் பண்ணுறீங்க. ஒரு பையன் இருக்கான், அவனும் அவனுக்கு பிடிச்சத தான் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்றாரு. "யாரை சொல்கிறீங்க?" "ஆமாம், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பையனுக்கு என்னை பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல், அதான் அதை பண்ணிகிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே டக்குன்னு கீழே குனிகிறாரு. இவன் என்னை பற்றி தான் பேசுகிறானோ, ஆனால் நான் இவனை பிடிச்சி பார்க்கலையே, இவன் என்ன பண்ணுறான்னு தானே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. "அந்த பையன் யாருன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கத்துறாங்க. "அது இப்போதைக்கு வேணாம், போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும்" அப்படின்றாரு.
ஆனால் எங்களுக்கு இப்போயே தெரியணுமே அப்படின்றாரு. ஃப்ரெண்டுக்கு புரியுது யாரை சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த பையன் ஜேகே பக்கத்தில் போய் உட்காடுறான். அதான் ஜூன் உட்காந்துட்டு, என்ன ஜேகே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆக்சுவலி அந்த இதை எடுத்து கொடுத்ததே நான் தான். உன்னை தான் பார்த்துட்டு அப்புறம் தான் உன்கிட்ட கொடுக்க சொன்னேன் வீக்கிட்ட, அதான் உங்ககிட்ட வந்து கொடுத்தான் அப்படின்றாங்க. ஓ உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அப்புறம் உங்கள் பேர் ஜூன் நல்லா இருக்குது அப்படின்றாரு. உன் பேர் கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இதை பார்த்துட்டு இவன் என்ன என்னோட ஆளு கூட போய் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அங்கே பாரு அங்கே ஒருத்தனுக்கு ரொம்பவே புகையுது அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவனுக்கு பிடிச்சவங்க கூட யார் இருந்தாலும் அவனுக்கு கோவம் வரும். என் கூட யார் இருந்தாலுமே அவனுக்கு கோவம் வரும். அப்படிங்க? இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச யாராக இருந்தாலும் மற்றவங்க கூட இருந்தால் அவனுக்கு பிடிக்காது அப்படின்றாரு. இதில் நம்ம 2 பேர்த்தையும் வேறு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதான். ஓ அப்போ அவனுக்கு உங்களை பிடிக்குமா இல்லை என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எனக்கு இப்போதைக்கு சண்டை. ஸோ அவன் உன்னை தான் சூஸ் பண்ணுவான் அப்படின்றாரு. போயிட்டு பக்கத்தில் நின்றுட்டு சார் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, சும்மா நானும் இந்த பையனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்படின்றாங்க. என்னது நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? எப்போலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் முன்னாடிலேருந்து அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி நானும் இங்கே ஃப்ரெண்டு யாராவது பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜேகே கோவம் வருது. இவன் என்ன இப்படி பண்ணுறான்? ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் மாற்றிக்கிட்டே இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. ஒன்று தெரியுமா? அவன் பார்க்க தான் அரகண்ட் அப்புறம் ப்ளே பாய் அந்த மாதிரி இருப்பான். ஆனால் அவன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ரொம்பவே நல்லா படிப்பான். அப்புறம் அவன் குழந்த மாதிரி அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலை. நீ அவனை பார்த்தோன்னே நீ என்ன நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் ரொம்பவே ஒரு டெவில் மாதிரி, யார்கிட்டேயுமே பேச மாட்டான். ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு செஞ்சுருவான், அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் அவன் அப்படி கிடையாது. ரொம்பவே பாசமாக இருப்பான். அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் பிடிக்கலனா திரும்பி கூட பார்க்க மாட்டான். உன் பின்னாடியே வரானே அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிற? இப்போ ஒரு குழந்தை எப்படி அதுக்கு பிடிச்ச ஒரு பொருளுக்காக என்னென்ன ட்ரிக் பண்ணணுமோ என்னென்ன பண்ணி அதை பக்கம் வர வைக்கணுமோ அந்த மாதிரி பண்ணும்ல, அதே மாதிரி தான் அவனும் அடம் பிடிப்பான். ரொம்பவே அடம் பிடிப்பான். நான் அவன் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், அதனால தான் அவன் கோவமாக இருக்கான் அப்படின்றாங்க. அப்படி என்ன பண்ணீங்க? நானும் அவனும் ரொம்பவே க்ளோஸாக இருப்போம். அப்போது நான் ஒரு டைம் அந்த ரவுடி கேங் இருந்தானுங்கள்ல, அவனுங்களுக்கு எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணானுங்க. அது ஞாபகம் இல்லை சின்ன வயசில். அதனால் என்னை அடிக்கடி பார்க்க வருவானுங்க. என்னை மிரட்டி காசு கேட்பானுங்க. சரி நமக்கு ஹெல்ப் பண்ணானுங்களேன்னு சொல்லிட்டு நானும் கொடுப்பேன். இந்த டைம் கூட அப்படித்தான். எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அதனால தான் நான் வீயை கூப்பிட்டேன். அந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தான். நீ நினைக்கிற மாதிரி தப்பாக எதுவும் பண்ண வரல. அப்புறம் ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி பேசினா? ஏன்னா அவனுங்க அப்படி போய் பேசலைனா என்னை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவனை பிளாக்மெயில் பண்ணானுங்க. அதனால தான். இப்போ நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? இல்லை, வீக்கு இப்போதைக்கு அதிலலாம் இஷ்டம் இல்லை. ஏன்னா தேவையில்லாமல் அலைச்சல் தான். அதனாலவே அவன் யார் லைஃப்லேயும் கண்டுக்க மாட்டான். எனக்கு ஒன்றுங்க வந்து அவன் அப்படி வந்தான், இல்லைனா வந்துட கூட மாட்டான் அப்படின்றாங்க. ஜேகேக்கு புரியுது வியை பற்றி. இவன் ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கான், பார்க்க தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நான் சொன்னேன்ல இன்னொருக்கு பர்சன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அவர் இன்னும் கூட என்ன தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே வியை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா பண்ணுற ஒவ்வொன்றும் போய் காமெடியாகவும் க்யூட்டாகவும் இருக்குது. எல்லாம் என்னவே பார்க்குறீங்க? அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் என்ன தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இன்றைக்கி லன்ச் என்ன பண்ண போகிறீங்க? அது கேன்டீனில் தான் போய் சாப்பிட்ணும். ஓகே, இன்றைக்கி நம்ம எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாருமேவா? எப்படி சாப்பிட முடியும்? என்ன பண்ணுறது, கிளாஸ்க்கும் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அவங்களுக்கு வர விருப்பம் இருக்கவங்க கேன்டீன் வாங்க, அங்கே உட்காந்து எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க. இப்படியே லன்ச் ஹவரும் வருது. ஜேகே கூட வியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. கூட தான் நிறைய கேங் சுற்றிக்கிட்டே இருக்கவே அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்சி போயிட்டு பின்னாடியே சுற்றுதுங்க. ஜேகே இதை பார்த்துட்டு முறைச்சிட்டே இருக்காரு. என்னப்பா அவனுக்கு ரொம்பவே பொசசிவ் ஆகுது போல். என்னது எனக்கா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், அவன் ரொம்பவே நல்ல பையன்ல அப்படின்றாரு. பரவாயில்லையே, அவனுக்கு அவன் மேலே நல்ல அபிப்பிராயம் வந்துடுச்சு போல். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம ஜேகே வியவே வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. அப்போ டக்குன்னு திரும்பி ஜேகே பார்த்து கண் அடிக்கிறாரு. இதை வியோட ஃப்ரெண்டு நோட் பண்ணிவிட்டு, என்ன உன் ஆள்கிட்ட இருந்தவனுக்கு சிக்னல் வந்துடுச்சு போல் அப்படின்றாரு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. எல்லாம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கேன்டீன் போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ஜேகேவும் பியோட ஃப்ரெண்டு, அப்புறம் வியோட ஃப்ரெண்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குல்ல, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. தனியாக உட்காந்து சாப்பிட்றாரு. ஒரு மாதிரி இருக்குது, என் ஆள் கூட அவன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது
நம்ம ஜேகே கூட இருக்க வியோட ஃப்ரெண்டு எனக்கு ஒன்று தேவைப்படுது, நான் இப்போ இதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வி கூட உட்காந்துருப்பாங்களே அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டால நான் போய் அந்த கேங் கூட கொஞ்ச நேரம் உட்காரேன், இல்லைன்னா கோச்சுப்பாங்கல்ல அப்படின்றாங்க. ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லவும் வி என்ன பண்ணுறாரு, ஜூனோட பிளேட்டை எடுத்துகிட்டு போய் வி பிளேஸில் வச்சுட்டு வி வந்து ஜூனோட பிளேஸில் உட்காந்துக்கிறாரு. பக்கத்தில் யார், நம்ம ஜேகே. ஜேகேவியை பார்த்து நீ என்ன பண்ணுற, இங்கே எதுக்கு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நான் மற்ற ஸ்டூடெண்ட் கூட உங்கள் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்லாம், ஆனால் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூனோட ஃபேன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு உங்கள் கூட சாப்பிடணும்னு ஆசையாச்சு, பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் வேணா அங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகும்போது டக்குன்னு ஜேகே கையை இப்படி பிடிச்சிக்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கேருந்து எழுந்திருக்காத அப்படின்னு சொல்லிட்டு காதில் போய் சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, தோ இந்த பையனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு. தென் நான் எப்படி சாப்பிட்றது தான், இந்த கிலோ எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாரு. ஐயோ இவன் வேறு அப்படின்னு கரெக்டாக அந்த இடத்துல ஜூன் வராரு. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா கையை பிடிச்சிட்ருக்கிறத பார்த்துட்றாரு. நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் அந்த சைடு போயிடுறாரு. ஐயோ ஜூன் வேற பார்த்துட்டான், இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கால்லேயே ஒரு மிதி வைக்கிறாரு. வி கத்துறாரு. என்னாச்சு சீனியர், ஏன் கத்துறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு பன்னி எனக்கு அடித்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்றாரு. என்னது எங்கே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே கையை பிடிச்சிருக்கிறதா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்றாங்க. ஐயோ சீனியர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை ஒரு பையன் பார்த்துட்டே இருக்கான்னு சொன்னேன், அது இவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அது இவன் தான், இனிமேவும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, நான் இவனை தான் லவ் பண்ணுறேன், அவனுக்கு இன்னும் என்னால் லவ்வாக அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. ஜேகேயோட கிளாஸ்மேட்லாம் ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் எனக்கு யாருன்னே தெரியாது, இவனுக்கு தான் இவன் எனக்கு தெரியும், அப்புறம் எப்படி நான் லவ் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அக்செப்ட் பண்ண முடியாமல் தான் கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டுறாரு. சிரிக்கிறாங்க. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் அவன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான், ஒரு வேளை நீங்களாம் இருக்கனால வெட்கப்படுறான் போல் அப்படின்றாங்க. அப்போ ஜேகே நாங்கள் இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கேயே உட்காருங்க அப்படின்றாங்க. நான் இவன் கையை பிடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. இதில் என்னப்பா இருக்குது, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் பிடிக்கலாம் அப்படின்றாங்க. ஜேகேக்கு கோவமும் வருது. என்னடா அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக என்ன சாப்பிட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போகிறாரு. முழிக்கிறாரு, இவன் என்ன இப்படி சாப்பிட்டுட்டு போகிறான் வேகமாக அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாப்பிட்டுட்டு சரி நான் என் டார்லிங்கை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் இப்படி அந்த கிளாஸ் முடியுது. அப்போ அதே சந்துக்கிட்ட நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஜேகேக்கு. ஜேகே கிராஸ் பண்ணி போகும்போது டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறாரு. யாரடா நம்மளை பிடிச்சி இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல அதே மாதிரியே சிகரெட் பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. ஜேகேக்கு கோவமாக வருது. எதுக்குடா இப்படி பண்ணிகிட்ருக்க, என்னை ஃபஸ்ட்டு விடு அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சிகரெட் அங்கிட்டு எடுத்துகிட்டு போ, எனக்கு இந்த ஸ்மெல்லை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்றாரு. என்ன உனக்கு பிடிக்கலையா, ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்கே, நீ வேணா ட்ரை பண்ணுறியா அப்படின்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா, ஒன்று சாகணும்னு நம்மளை துடிக்க வச்சிட்ருக்கு, அதை போய் நீ குடிச்சிட்ருக்க அப்படின்றாரு. அப்போது நான் உயிரோடு இருக்கணும்னு உனக்கு ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஆமாம், இப்போ நான் ஆமான்னு சொன்னால் நீ அதை விட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விட்டுருவேன், ஆமாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அப்போ அதை விடு அப்படின்றாரு. அப்படியே கையில் இருக்கிறத கீழே போட்டு நசுக்கிடுறாரு. இனிமே இதுக்கு நாட் அலோடு, என் டார்லிங் மட்டும்தான் அலோடு அப்படின்றாரு. நீ உண்மையாலுமே டெவிலா இல்லை சைல்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் டெவிலும் இல்லை சைல்டும் இல்லை, நான் மெச்சூரிட்டி பாய் அப்படின்றாங்க. ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ வித்தியாசமாக இருக்க. அதனால தான் நீ என்னை பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஒன்றும் உன்னை பார்க்கவே இல்லையே, அப்புறம் ஏன் என்னவே தேடிட்டு இருந்தேன், நான் எப்போ உன்னை தேடினேன், இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்றாரு. அப்போது நீ என்னை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து நான் ஒன்றும் உன்னை பார்க்கவே இல்லையே. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நில்லடா, நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க, நான் எங்கள் கொஸ்டின் கேட்டுட்ருக்கல, நீ கொஸ்டின் கேட்டேன் நான் ஆன்சர் பண்ணணுமா, போ அப்படின்னு சொல்கிறாரு. அதான் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே அப்புறம் ஏன் போகிற அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு.
தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. கிளாஸ்க்குள்ள வந்து பார்க்குறாரு என்ன இன்னைக்கு அவன் வரவே இல்லை போலயே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அங்கே இருக்கவங்களாம் என்ன உங்கள் ஆளை தேடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இங்கே ஜேகே அவன் லைப்ரரி சைடு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நம்ம விவேகமாக லைப்ரரி போகிறாரு. அங்கே போயிட்டு ஜேகே ஜேகேன்னு கூப்பிடலான்னு கத்தும் போது டக்குன்னு அங்கே இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க. ஐயோ இந்த இடத்துல ஏதோ அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு தொலைவ ஆரம்பிக்கிறாரு. எங்கேயுமே ஜேகே இல்லை. அப்புறம் பார்த்துட்டு டக்குன்னு திரும்புகிறாரு. பார்த்தா அந்த இடத்துல உட்காந்து ஜேகே படிச்சிட்ருக்காரு. என் டார்லிங் ரொம்பவே படிக்கிறான், அவனை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அமைதியாக உட்கார்றாரு. ஜேகே கண்டுக்கவே இல்லை. அப்போது வீக்கு கோவம் வருது. ஏன்னா நான் வந்து உட்காந்துருக்கேன், என்னை கண்டுக்காமல் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து மேலே தூக்கி போட்டுறாரு. யார் அது ஏன் மேலே காலை தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டலான்னு போகும்போது டக்குன்னு பார்த்தா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இன்றைக்கி உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டரில் சாயிறாரு. ஏய் நம்ம லைப்ரரியில் இருக்கோம், அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. ஆனால் எனக்கு தெரியாது, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்றாரு. அதான் பார்த்துட்டல அப்புறம் ஏன் இப்படி வந்து உட்காந்துட்ருக்க, எல்லாம் என்ன நினப்பாங்க, என்ன நினச்சிட்டு போகுது, எனக்கு நான் தான் சொன்னேன்ல உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றாங்க. எங்கே போகலாம், ரூட்டை போகலாமா அப்படின்றாரு. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. தென் 2 பேரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு எனக்கு இன்னைக்கு என்னன்னு தெரில ஒரு ஞாபகம் ரொம்பவே இருந்துச்சு, அதனால நான் வேகமாக வந்து கிளாஸ் போனேன்னா அங்கே நீ காணோம், ரொம்பவே பயந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. என்னது என் ஃப்ரெண்ட்ஸா? இல்லை உன் கிளாஸ்மேட் தான் சொன்னாங்க, நீ லைப்ரரி போன சைடு பார்த்தோன்னு சொல்லி, அதனால தான் இங்கே வேகமாக ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, ஆனால் நீ எனக்கு கால் பண்ணியிருக்கலாமே, உன் நம்பர் தான் என்கிட்ட இல்லையே. 2 பேரும் லவ் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இன்ன வரைக்கும் நம்பர் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் இருக்கோன்னு சொல்லிட்டு ஜேகே உன் நம்பரை சொல்லு அப்படின்றாரு. தென் சொல்லவும் அப்படியே ஏற்றி வச்சுக்கிறாரு. இப்போ வீக்கு கால் பண்ணுறாங்க. அதில் மை கூக்கி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறாங்க. அப்போது ஜேகே எட்டி பார்த்துட்டு நான் என்னென்னு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி சேவ் பண்ணு அப்படின்றாங்க. அப்போ உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மிஸ்டர் கூக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஃபோனில் போட்டுறாங்க. அப்புறம் மிஸ்டர் டேன்னு சொல்லிட்டு வியோட ஃபோனில் ஜேகே பேர் அப்படி சேவ் பண்ணுறாங்க. ஆனால் நீ இப்படி சேவ் பண்ணியிருக்க, என் பேரை சேவ் பண்ணாமல் உன் பேரை என் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்க. ஆமாம் நீ தானா, நான் தான் நீ, அதை அப்படி சேவ் பண்ணேன் அப்படின்ட்டாரு. என்ன நீ நினச்சிட்ருக்க, ஒன்றும் நினைக்கல, நான் ஒன்று தான் ஃபுல்லாக நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு தூக்கமே வரல தெரியுமா. இனிமேல் நீ என்னை மிஸ் பண்ணாதா, உனக்கு எப்போ மிஸ் பண்ணுற மாதிரி தோணாதா இருந்தாலும் நீ எனக்கு கால் பண்ணு, அந்த இடத்துல நான் வந்து நிற்பேன் அப்படின்றாரு. அப்படியே ஜேகே மேலே படுக்கிறாங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கிளாஸ்க்கு டைம் ஆயிருமே, 5 மினிட்ஸ் அப்படின்றாரு. தென் 5 மினிட்ஸ் அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நர்வஸாக இருக்குது. நீ இப்படியே இருக்கலான் இருக்கியா? ஆமாம் எனக்கு இப்படியே இருக்கணும், அதான் பிடிச்சிருக்கு. ஆனால் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி அப்போனா ஒரு ரெக்வெஸ்ட், இனிமேல் நீ சீக்கிரமாக யூனிவர்சிட்டி வந்துடணும், என்னை பார்க்கணும். அப்புறம் இன்டர்வல், லன்ச் டைம், ஈவினிங், இது எல்லாமே நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா உனக்கு மற்ற நேரம்லாம் கிளாஸ் இருக்கும். அப்புறம் உனக்கு இது பிடிக்கலன்னா நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம், நான் எதுவும் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இது கூட பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. எல்லா லவர்ஸ்க்காக என்னென்னவோ பண்ணுறாங்க, உனக்காக நான் இது கூட பண்ணலன்னா எப்படி? நான் சீக்கிரம் வந்துடுவேன், பட் நீ சீக்கிரம் வந்து பழகு அப்படின்றாரு. சரி நீ தான் சொல்லிட்டல்ல, நீ சொன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்போது எனக்கு இப்போது ஒரு கேஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. இது யூனிவர்சிட்டி ஆச்சே, இருந்தால் என்ன, நான் கூட இருக்கேன்ல அப்புறம்ன்றாரு. எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷை ஆகுறாரு. பாரியா இப்படி ஒரு பையனுக்குள்ள ஒரு ஷை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் உனக்குலாம் இது இருக்காதா? பட் மனசு விட்டது கேட்டது நானாச்சே, உனக்கு பிடிக்கலன்னா விடுப்பா, வேணாம் ஓ இஷ்டம் அப்படின்றாரு. சரி என் மேலே சாஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு. ஆனால் இப்போ தான் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி போகும்போது டக்குன்னு கையை பிடிச்சி பக்கத்தில் வைக்கிறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஹக் பண்ணுறாங்க. அப்போது ஜேகே ஃபேஸ் அப்படி நேருக்கு நேராக பார்த்து, ஹே ஜேகே எனக்காக இல்லை உனக்காக நீ கேட்டதை என்ன வேணாலும் பண்ணுவேன், இதை பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அப்படியே லிப்லி கிஸ் பண்ணுறாரு. ஜேகே ஒரு மாதிரி ஷையாகிறாங்க. பாரியா இன்னும் முடிக்க என்ன விழுத்துட்டு இருந்த ஷையாரன்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் பண்ணுறாரு. ஹே
டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் இழுத்து அப்படி பண்ணுறாரு. தென் இப்படியே 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. கிளாஸ் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வி. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு கீழே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆர்மிஸ் இதோட மை டெவில் சீனியர் பட் இன்சைட் சைல்டு டேக்குக் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.